ராதிகா வணக்கம். தற்போதைய தமிழக வெற்றிக்கழக அரசின் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசுக்கு கண்டனம் என்ற தலைப்பின் கீழ் அந்த அறிக்கையை அவர் தொடர்கிறார். அதாவது இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தவரையில் வாணியம்பாடியில் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் திருப்பத்தூர் அரசு உரிமையில் நீதிமன்ற வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இந்த நியமனத்துக்கு பிறகு அவர் அந்த ஆடு திருடிய தொடர்பான வீடியோ காட்சியில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் எதிர்கொண்டது. அதை குறிப்பிட்டு பேசும்போதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசுக்கு கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அனுபவமற்றவர்கள் ஒன்று கூடி மடம் கட்டுவது போல ஒரு ஆட்சியை தாவேகாவினர் அமைத்துள்ளனர் என்றும், ஆனால் மடத்தை எப்படி பராமரிப்பது என்று திணறுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் வாயில் வந்தது எல்லாம் வாக்குறுதிகளாக இந்த அளித்துவிட்டு அவைகளை நிறைவேற்றுவது எப்படி என்று தெரியாமல் திணறுகிறார்கள் என்றும், கடிவாளம் இல்லாத குதிரை போல் இந்த ஆட்சி தரிகட்டு ஓடுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ந்து தாவேக எப்படி தட்டு தடுமாறி ஆட்சிக்கு வந்ததோ அதே போல கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதி பரிபாலனமும் தடுமாறி கொண்டிருக்கிறது என்றும், கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியான அரசு வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனடியாக விலகிவிட்டார்கள் என தெரிகிறது. அந்த இடங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க பல லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது என்றும், இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லவில்லை, தாவேக கட்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவரை நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி இதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் இல்லாத காரணத்தால் விசாரணைகள் பாதிக்கப்படுகின்றன என்றும், உதாரணமாக ஒரு மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு வந்த சாட்சியிடம் அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யாததால் மீண்டும் அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைப்பதற்காக அவருக்கு பயணப்படி வழங்க அரசுக்கு உத்தரவிடப்படும் என்று எச்சரித்துள்ளார். அரசின் சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் உதவி அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களாக செயல்படும் அரசு நீதித்துறையினர் கீழும் நீதிமன்ற பணிகளுக்கு செல்லாமல் இருப்பதன் காரணம் என்ன என்பது புரியாத புதிராக இருக்கிறது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அரசு நிர்வாகத்திற்கு பொய்க்கால் குதிரை ஆட்சியாளர்கள் புதியவர்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை. எனவே அனுபவமிக்க சட்டத்துறையினரை அணுகி தமிழகம் முழுவதும் முறையாக திறமையான அரசு வழக்கறிஞர்களை உடனடியாக நியமித்து நீதி பரிபாலனத்தை சீரமைக்க வேண்டும் என்று இந்த தாவேக அரசை வலியுறுத்துகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிவில் பிரச்சனையால் பாதிப்பு என்றாலும் ஒரு கிரிமினல் பிரச்சனையால் பாதிப்பு என்றாலும் அவர்களுடைய கடைசி புகலிடமும் நம்பிக்கையும் நீதிமன்றங்கள் தான். முறையாக அரசு வழக்கறிஞர்கள் இல்லாத காரணத்தால் வழக்குகள் தள்ளி போகும். வழக்காடிகள் அவர்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கட்டணம் கொடுக்க முடியாமல் திணறும் சூழ்நிலையும் உருவாகும். சிறு குழந்தைகள் கடல் மண்ணில் கோபுரம் கட்டி விளையாடுவது போல் இந்த ஆட்சியாளர்கள் அரசை கையில் வைத்துக் கொண்டு விளையாட்டு காட்டி வருவது ஏற்கத்தக்கதல்ல என்றும், நீதித்துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் வருகின்றன. இந்த புகார்கள் எல்லாம் முதலமைச்சருடைய காதுகளில் விழுகிறதா என்றே தெரியவில்லை என்றும், ஆகாயத்தில் கோட்டை கட்டாமல் அரசாட்சி கையில் என்ற நிலையை உணர்ந்து வாக்களித்த மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று தாவேக அரசை வலியுறுத்துகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது இதுதான். ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசுக்கு கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ராதிகா.